எழுதாத பேனாவுக்கு எதுக்கு 82 கோடி செலவு செஞ்சு கடல்ல கலைஞருக்காக பேனா வைக்கணும்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் நிதி இல்லைங்கிறார். ஆனா திரு கருணாநிதி அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கிறதுக்கு 83 கோடி நிதி இருக்குது. நாங்க ஏற்கனவே சொன்னோம், திரு கருணாநிதி அவர்களுக்கு நினைவு மன்றம் கட்டினீங்க, சரி, தலைவர் முதலமைச்சர் வந்து கட்ட ரைட். இன்னைக்கு பேனா போய் கடல்ல வைக்கணுமா? எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? தரையிலே வச்சிருக்கலாமே. ஏன் அவருடைய நினைவிடத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் வைங்க. மீதி இருக்கிற 81 கோடி ரூபாய் எழுதுற பேனாவை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு கொடுங்க. மாணவர்களை பாராட்டுவாங்க. யாருடைய பணத்தை எடுத்து நீங்க செலவு செய்யறீங்க? உங்களுடைய தந்தைக்கு புகழ் வர வேண்டும் என்று நீங்கள் எண்ணினா அது உங்களுடைய பணத்தில், கட்சி பணத்தில் எடுத்து செலவு பண்ணுங்க. நிறைய கட்சி பணம் இருக்குது உங்களுக்கு, அந்த பணத்தில் எடுத்து செலவு பண்ணுங்க. யார் வேணாம்னு தடையே கிடையாது. ஆனால் அரசாங்க பணத்தில் இருந்து இதற்கு தேவையற்ற செலவை செய்வது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.